சிங்கமுனரி ஸ்ரீ மகாமுத்து வராகி ஆலயத்தில் இன்று பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாமுத்துவராகி ஆலயத்தில் இன்று வளர்பிறை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன. இதில் மகா பூர்ணாகுதியுடன் யாக வேள்விகள் நிறைவு பெற்று தீர்த்த குடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டது. தீர்த்த குடத்தை சிவாச்சாரியார் செந்தில் சிவாச்சாரியார் சுமந்து கோவிலை வலம் வந்து கர்ப்ப கிரகத்தை அடைந்தார். அங்கு பிரம்மாண்டமாக எழுந்தருளியிருக்கும் அன்னை முத்து வராகிக்கு பால், தயிர், எண்ணெய், தேன், பஞ்சாமிர்தம், திராட்சை, மாதுளம், பஞ்சாமிர்தம், சர்க்கரை, விபூதி, குங்குமம், சந்தனம், மஞ்சள், திருமஞ்சனம் உள்ளிட்ட வாசனாதி திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து மகா தீப ஆரத்தி நிறைவு பெற்று பக்தர்களுக்கு அருட்பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த சிறப்பு ஏற்பாடுகளை கோவில் சிவாச்சாரியார் திரு செந்தில்குமார் செய்திருந்தார். தயிர், எண்ணெய், தேன், பஞ்சாமிர்தம், திராட்சை, மாதுளம், பஞ்சாமிர்தம், சர்க்கரை, விபூதி, குங்குமம், சந்தனம், மஞ்சள், திருமஞ்சனம் உள்ளிட்ட வாசனாதி திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து மகா தீப ஆரத்தி நிறைவு பெற்று பக்தர்களுக்கு அருட்பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த சிறப்பு ஏற்பாடுகளை கோவில் சிவாச்சாரியார் திரு செந்தில்குமார் செய்திருந்தார். மகா தீப ஆரத்தி நிறைவு பெற்று பக்தர்களுக்கு அருட்பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த சிறப்பு ஏற்பாடுகளை கோவில் சிவாச்சாரியார் திரு செந்தில்குமார் செய்திருந்தார். திரு செந்தில்குமார் செய்திருந்தார். இந்த நேரத்தில் 2 உருளை பொங்கல்
அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நரில் புதிதாக அமைந்துள்ள அருள்மிகு வல்வினை தீர்க்கும் அன்னை ஸ்ரீ மகாமுத்து வாராகி அம்மன் திருக்கோவிலில் இன்றைக்கி பஞ்சமி யாகம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. அது தேய்பிறை பஞ்சமியில் பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்கு உகந்த திதி அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சமி. இந்த பஞ்சமியில் தேய்பிறை பஞ்சமி என்பது தடைப்பட்ட காரியங்கள், நடக்காத காரியங்கள், இது வரைக்கும் எந்த விஷயமே நடக்கலை, எந்த விஷயமே நடக்காமல் இருக்குது, தடைப்பட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு வராகி தேவியை வழிபட்டோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்னையினுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். பஞ்சமின்றது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நடத்தி கொடுப்பாங்க. இந்த பஞ்சமியில் அம்பாளுக்கு பிடித்தமான உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கு கீழே விளையக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் அம்பாளுக்கு கொடுக்கலாம். சக்கரவள்ளிக்கிழங்கு, கடலை, மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, முள்ளங்கி இதெல்லாம் வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் நீங்கள் கொடுக்கலாம். இந்த தேய்பிறை பஞ்சமியில் ஒவ்வொரு மாதமும் வழிபாடு பண்ணுங்கள். வளர்பிறை பஞ்சமியிலும் வழிபாடு பண்ணுங்கள். அம்பாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேற தேய்பிறை பஞ்சமியும், நடக்கக்கூடிய காரியங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக வளர்பிறை பஞ்சமியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சிங்கம்நரி சேத்திரத்தில் அம்பாளுடைய வழிபாட்டு ஸ்தலத்தில் மிகவும் பஞ்சமி காலையில் யாகம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜை நடந்துச்சு. அம்மனின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கும். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க.